மதுரை மண்ணில் கால் எடுத்து வச்சுட்டா பாண்டிய ஐயாவோட அருள் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் இருக்குது. இதுக்கு மேலே என்ன? பிரம்மாண்ட மாநாடாக இருக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்துடாத ஒரு மாநாடாக கண்டிப்பாக இருக்கும். மற்ற கட்சியில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் 200 காசு தரேன், பிரியாணி ரெடி பண்ணிட்டேன், சரக்கு ரெடி பண்ணிட்டு வருவாங்க. 3 மணி நேரம் இருப்பாங்க, 3/4 மணி நேரம் பிடிங்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. டிஎம்கே வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அந்த ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தரப்போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எப்படி, அது என்ன எதுக்கானே ஓட்டுறாங்க? தளபதி திருவிழா இந்த 2வது மாநாடு கண்டிப்பாக பீட் பண்ணும். அது ஒரு தலைப்பு செய்தியாக, நாளிதோட முதல் பக்க செய்தியாக கண்டிப்பாக வரும். அது நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் நான் கன்ஃபார்ம். மதுரையோட முக்கியமான பாட்டில் வந்து இந்த அழகர் வராருன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது இனிமேல் வந்து எங்கள் தளபதிக்கு தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎம் இருக்கார்ல, ஸ்டாலின் அவர் இருக்கார்ல, 100 கையெழுத்து போடுறேன்னு சொன்னார். இன்னும் இங்கே கையெழுத்து போட்டிருக்காரு. சொல்லுங்கள் பார்ப்போம். 5 வருஷம் குப்பை கொட்டுறான், அங்கே இங்கே இதுக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இந்த கோர்ட்டுக்கோ பிரியாணிக்கோ எதுக்கும் ஆசைப்படல எங்கள் அண்ணனுக்காக. ஆனால் ஒரே ஒரு தான் சிஎம் எங்கள் அண்ணன் தான், மற்ற யாருமே கிடையாது. ஒரு 30 லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கும் இப்போ போன மாநாட்டை பார்த்து அதிக அளவு தொண்டர்கள் எங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கமாக இருக்குது. அதுவே வந்து தளபதிக்கு இன்னும் வந்து வருங்காலத்தில் வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்கும். இன்னும் அவங்க தமிழ்நாடு மக்களுக்காக என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி தமிழ்நாட்டை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தை வலுப்படுத்த இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இந்த மாநாடு வந்து மாநாட்டை விட இந்த மாநாடு ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மாநாடு என்ன ஃபீல் ஆச்சு? எங்களை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, அதை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான அளவுக்கு இடத்த ரெடி பண்ணி அவங்களுக்காக வச்சு இந்த மாநாடு நடத்துகிறாங்கும் போது அதை விட ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தளபதியை பார்க்க போகிறோம் 2வது டைமு. எங்கள் கட்சியோட 2வது மிகப்பெரிய மாநாடு. அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் முன்கூட்டியே 1 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி வேறு ஒரு வேலை இருந்தது, அதுக்காக வந்து இந்த இடத்தையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து முதற்கட்ட பணிகள் எல்லா பணியும் எப்படி நடக்குது எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் நண்பர்களோட வந்திருக்கோம். எங்கள் கட்சியில் இப்போதைக்கு வந்து எங்கள் மாநாட்டோட நாட்கள் வந்து வெறும் குறைவான நாட்களே இருக்குது. கட்சி சார்பாக ரசிகர்கள் எல்லாருமே இந்த வாட்டி ரொம்ப அதிகப்படியாக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதை நாங்கள் திருப்பி 25ஆம் தேதி வந்து பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும். இன்னொரு எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இன்னும் ஒரு தெம்பாக இருக்கும். இந்த வாட்டி தளபதி 2வது மாநாடு நடத்துகிறது கட்சி தொண்டர்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்துட்டு இப்போ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பொறுப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக இயக்கத்துக்காக விஜயோடய வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எல்லாருமே எங்களுக்கு அந்த ஒரு இதே கிடையாது. விஜய்ங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு இருந்தால் விஜயை பின்பற்றுறோம். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க. நல்ல ஒரு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஒரு நல்ல தலைவராக மக்கள் நினைக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 2026 தளபதியை கண்டிப்பாக கோட்டையில் ஏற்றி பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை. அதுவும் என்னோட ஆசையாக தான் இருக்குது. இல்லை அதான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ தூரம்லாம் சுத்தம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சுத்தம் பண்ணுங்க. எல்லாம் இந்த கண்ணு கட்டின வரைக்கும் தூரம் வரைக்கும் பார்க்குறோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது தாண்டி கூட்டம் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக கூட்டம் வரணும். எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்குறோங்கிறத நாங்கள் மதுரையில் சித்திரை திருவிழா தான் பெரிய திருவிழா. ஆமாம், கண்டிப்பாக அதை தாண்டி பெருசாக தெரியும். எங்கள் தளபதி திருவிழா இந்த 2வது மாநாடு கண்டிப்பாக பீட் பண்ணும். அது ஒரு தலைப்பு செய்தியாக, நாளிதோட முதல் பக்க செய்தியாக கண்டிப்பாக வரும். அது நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக மதுரையோட முக்கியமான பாட்டில் வந்து இந்த அழகர் வராருன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது இனிமேல் வந்து எங்கள் தளபதிக்கு தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அங்கே வந்த கூட்டமே வந்து எல்லாருக்குமே தெரியும். அது 10 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த மாநாட்டில் ஒரு 30 லட்சம் பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 40 லட்சம் பேர் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதிகபட்சம் 50 லட்சம் பேர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கான இது கண்டிப்பாக இருக்குது. தொண்டர்கள், கட்சி சார்பாக உள்ள தொழில் ரசிகர்கள் அனைவரும் வந்து
எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரம்மாண்ட மாநாடாக இருக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்துடாத ஒரு மாநாடாக கண்டிப்பாக இருக்கும். 2026 இன்னும் எஃபர்ட் அதிகமாக போடணும். இன்னும் வந்து அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எங்களை தயார் பண்ணிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த டயர்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாங்கள் நினைக்கல. 2026 தளபதியை வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிற வரைக்கும் இந்த டயர்டை நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதை விட மற்ற கட்சியில் என்ன பண்ணாங்கனாக்கா, நான் 200 காசு தரேன், பிரியாணி ரெடி பண்ணிட்டேன், சரக்கு ரெடி பண்ணிட்டு வருவாங்க. 3 மணி நேரம் இருப்பாங்க, 3/4 மணி நேரம் பிடிங்கி அவங்க கிளம்பிடுவாங்க. இங்கே சாப்பாடு எல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த அவங்க சொல்கிற கருத்தை ஃபுல்லாக நம்ம காதில் வாங்கிட்டு அதை நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்டுக்கணும். கேட்டு நம்ம பிறகு பின்பற்றணும். இப்படிலாம் இருந்தால் தான் அடுத்தடுத்த லெவலில் நம்ம வலுப்படுத்திக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாப்பாடு கொடுத்தா முடிஞ்சு போச்சு, சேர்ப்பு தான் ஆடாதே அடக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. தலைவர் எப்போ கிளம்பி போகிறாரோ அது வரையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு எல்லா மக்களையும் முடியாமல் இருப்பாங்க, எழுத முடியாமல் இருப்பாங்க, மயக்கத்தில் இருப்பாங்க, எல்லாத்தையும் முடிஞ்சாலும் அனுப்பி விட்டு தான் நாங்கள் கடைசியாக கிளம்புவோம். கடைசியாக தான் நாங்கள் சொந்த ஊர் எங்கேருந்து வர்றோம் பார்த்தீங்களா இல்லையா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. வர்றோம் ஒரு 2 நாள் இதுக்காக ஒதுக்குவோம். இதில் என்ன முடிஞ்சிட போகுது? 5 வருஷம் குப்பை கொட்டுறான், அங்கே இங்கே இதுக்கு அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம என்ன ஆகிட போகுது? ஒரு 6 நாள் ஒதுக்குவோம் வேஸ்ட்டா. எங்கள் ஊருக்கும் இந்த ஊருக்கும் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆமாம், கார்லேயே வந்துட்டீங்களா? ஆமாம், காலையில் நம்ம சொந்த காரில் வந்துருக்கோம். ஓகே. இது எப்படி சொல்கிறது, இதை பார்க்கறதுக்குனால இந்த வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு அதை பார்க்கறதுக்குனால நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தோம் மெனக்கட்டு. விக்கிரவாண்டியில் பந்தக்கால் நடுற விழாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதை வந்து இங்கே பூர்த்தி செய்கிற மாதிரி வரணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக வந்தேன், ரொம்ப பார்த்தேன். நல்லா இடம்லாம் நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷந்தான். 25ஆம் தேதி பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே இங்கே வேறு ஆளுகள்லாம் கிடையாது. எல்லாமே இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப நல்லா பரபரப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 2026 அதுக்கான சிஎம்கான அடி தான் இந்த மதுரை மாநாடு. மதுரை மீனாட்சி அம்மனோட 2.0. ஆனால் வந்து கண்டிப்பாக ஆமாம், இதுதான் மதுரை மண்ணில் கால் எடுத்து வச்சுட்டா பாண்டி ஐயாவோட அருள் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் இருக்குது. இதுக்கு மேலே என்ன? தாயோட ஆசி இருந்தாலே போதுமே. தாயோட ஆசி எம்ஜிஆர் மாநாடு போட்ட இடமும் இதே மதுரை தான். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, உண்மைதான், அதான் மதுரை தான். எப்படி ஜெயிச்சார்? அதே மாதிரி கண்டிப்பாக ஜெயிப்பார். எங்களுக்கு நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நிறைய அடிகள் விடும்ன்றது நிறைய எதிர்பார்த்தோம். சொன்ன மாதிரியே தான் நிறைய அடிகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மித்த எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும். அது தெரிஞ்சது தானே. இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் நான் கன்ஃபார்ம். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது 2026 மாற்றம் உறுதி. 2025 அதாவது 2025 உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இறுதி. அரசியல் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இறுதி தான். இனிமேல் தமிழக வெற்றி கழகம் தான் மக்கள் துயரத்தை போக்க வந்த கருவி. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை. நடக்கிறது நடக்கும். கண்டிப்பாக எல்லாமே இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதான் உண்மை தான். விஜய் மாநாடு சொன்னாங்க. என் அண்ணனை பார்க்க முடியாது, தவச்சு ரொம்ப நாள் கஷ்டம். எனக்கு 14 வருஷம் தவம். மதுரைக்கு வரும்போது 14 வருஷம் தவத்தை காண்டி எங்கள் அண்ணனை பார்க்கணும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் ஒரே வார்த்தை சொன்னார், 2026 நாங்கள் சிஎம் ஆக்குறோம், எங்களோட கடமை. அஜித் ஒருத்தர் இறந்து போனால் தெரியுமா? காவல் பண்ணி இது பண்ணி தும்மது பண்ணாங்க. எங்கள் அண்ணன் ஸ்டெப் எடுத்தார்ல, எத்தனை மக்கள் சென்னையில் போய் கூடி இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதேமாரி நாங்கள் கொண்டு வரோம் அந்த மாநாட்டில். இந்த கோர்ட்டுக்கோ பிரியாணிக்கோ எதுவும் ஆசைப்படல எங்கள் அண்ணனுக்காக. ஆனால் ஒரே ஒரு தான் சிஎம் எங்கள் அண்ணன் தான். மற்ற யாருமே கிடையாது. காசை கொடுத்துட்டு 5000 ஓட்டு கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அண்ணன் சொன்ன மாநாட்டில் சொன்னார், மீட்டிங்கில் என்ன சொன்னார்னா, கட்டுக்கட்டாக அவன் பணத்தை இறக்குறேன்னு சொன்னாங்க இந்த கட்சிக்காரங்க. இப்போ இறக்குறாங்கன்னா என்ன தெரியல, பார்ப்போண்ணே, கண்டிப்பாக பார்ப்போண்ணே. இதுதான் என்னோடய ஆசை, என்னோடய சிஎம்மோட ஆசை. அவ்வளோதானே. ஒரு மாநாடு வருது, ஏன் ரொம்ப பிஸியாக இருக்கேன் கேட்டார். நான் ஜனநாயக படத்தில் நடிச்சிருக்கேண்ணா, அண்ணன் கூட பண்ணியிருக்கேன். ஆமாண்ணே நான் பண்ணியிருக்கேண்ணே. அவர் சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க, நான் பண்ணேன். அது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கண்ணே, கண்டிப்பாக பார்க்கணும் என்னோட ஆசை. அது ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருந்து நான் பார்த்துட்டேன் அண்ணனை. எனக்கு ஒரு பக்கத்தில் கிடைக்கும் போது என்னென்ன கிடச்சிச்சு, என்னண்ணே ரொம்ப நாள் ஆசை. பக்கத்தில் இருந்து நான் பார்த்தேன் தளபதியை. ஃபோட்டோ தான் எடுக்க முடியல, பக்கத்துலேருந்து ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. எனக்கு அதான் ஆசை ஆகிப்போச்சு. என்னோடய பிள்ளைங்க, என்னோடய குட்டீஸ்லேருந்து எல்லா பேருமே விஜய் ஃபேன். அதிகபட்சம் ஒரு 10லேருந்து இப்போ கூடிச்சுன்னா ஒரு 15%. முன்னாடி வந்து 5%. இப்போ மீடியா சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15% வருவாங்க. அண்ணா வாய்ப்பு இல்லைண்ணா 30% நான் கொடுப்பேண்ணா அண்ணனுக்கு. அப்படியா? 30% வர வாய்ப்பு இருக்குது. 30% நெருக்கி சிஎம்ஏ ஆயிடலாம் இல்லையா? அண்ணா சென்னையில் சொன்னாங்க, சென்னை தீநகரில் சொன்னாங்க வந்துருவேன் சொன்னாங்க. என்னென்ன வந்துடுவாங்க? ஆர்ப்பாட்டுக்கு வர சொல்லுங்கண்ணா.
ஆர்ப்பாட்டம் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஏன் பயந்து ஊடுறாங்க? அதை சொல்லுங்கள். அவங்க கேட்ட கேள்வி இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இதான் நான் கேட்குறேன். என்ன எல்லா பேர் சைன் போட தெரிஞ்சிச்சு இல்லை? சிஎம் ஆகணும் எல்லா பேர் நான் சைன் போடுறேன்னு சொன்னார். என்னென்ன ஆச்சு? 100 கையெழுத்து நான் போகிறேன்னு சொன்னார். என்னாச்சு? இந்த அஜித் சாரின்னு சொன்னார். போன என்ன ஆச்சு? எதுவுமே வரவே இல்லை இன்னும். மற்ற சீமை என்னென்ன பண்ணாங்க? ஒரு சின்ன பையன் அணையாமல் கொண்டுட்டாங்கல்லண்ணே, என்னென்ன நினைப்பாங்க? அவங்களோட குடும்பம் என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள். அடுத்த நிமிஷமே எங்கள் அண்ணன் வந்து பார்த்து போனாங்க வீட்டில் வந்து. அது எதுக்காக போனாரு? அதே மாதிரி 4 வருஷத்துல இறந்தவங்களுக்கு ஃபுல்லாமே பண்ணிகிட்டு இருக்காருண்ணே. இப்போ அடுத்து என்னன்னா, இவர் ஏறி என்றாருன்னு வச்சுக்கோங்க, தலைமை தாங்கினா நாங்கள் எல்லாமே பாராட்டோம். 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போறாதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன எனக்கு தெரியலண்ணே. அது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கண்ணே. ரொம்ப ஒரு எனக்கு என்ன எதிர்பார்த்தேன் என்னன்னா, எனக்கு ஒரு ஆசைண்ணே. அது 3 மேட்டர் வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர்ன்றாங்க. தெரியலண்ணே. எனக்கு புல்லரிக்குது, வேணாம், நான் சொல்ல விரும்பல. மதுரை மத்திய தொகுதியில் நிற்கிறத பற்றி இருக்குமோ அதை பற்றி தான் பேச்சு அடிபடுது. ஆமாம், இல்லை மத்திய தொகுதியில் இல்லைண்ணே. 3 மேட்டர்ல ஒன்று இல்லை மதுரையில் ஏதோ ஒரு தொகுதி. அது நான் சொல்ல விரும்பலை. இது ஏகப்பட்ட நிலைமையில வந்து இந்த காலத்தில் விவசாயமே இல்லைன்னு சொன்னாங்கண்ணே. பிஆர்பி பண்ணாங்க, கிரைண்டர் எடுத்து இது பண்ணாங்க, நாசமாக்கினாங்க. அது தமிழ்நாட்டு விவசாயம் எங்கண்ணே இருக்குது? இப்போது விவசாயமே இல்லையேண்ணே. இதெல்லாம் மாறணுன்றீங்க? கண்டிப்பாக அவர் வந்து மாறணுண்ணே. இப்போ ஒரு தலைமுறையாக அதிமுகவுக்கும் டிஎம்கே ஓட்டு போடுற மக்களுக்கும் ஒரு சின்ன கருத்து சொல்லிக்கிறேண்ணே. எல்லா பேரும் காசு வாங்கி ஓட்டு போடுறாங்க. இது வந்து அப்படி கிடையாது. அன்னை சிஎம் ஆகணும் ஆசை. ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு மாற்றம் கிடைக்கணுண்ணே. ஆனால் சில லேடிஸ் வந்துட்டு இலவசங்கள்லாம் கிடைக்காம போயிடும், அது கண்டிப்பாக அப்படிலாம் பயப்படுறாங்க. இல்லைண்ணா கண்டிப்பாக மாற்றங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருண்ணா. அவங்க பெண்களுக்கு தானே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு அவரே சொன்னார். பார்த்தீங்கல்ல, பெண்களோட ஆட்சி தான் எங்களோட ஆட்சி. சின்ன பொண்ணு பேசிட்டு பார்த்தீங்களா? எங்களோட ஆட்சி தான் அது. நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சிஎம் இருக்கார்ல, ஸ்டாலின் அவர் இருக்கார்ல, 100 கையெழுத்து போடுறேன்னு சொன்னார். இன்னும் இங்கே கையெழுத்து போட்டிருக்காரு. சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணே. இது மதுரை ஆட்சி இல்லை, மீனாட்சி இல்லைண்ணே. அவர் எதுக்கு மதுரை மீட்டிங் போடணும் பண்ணுறாரு? பல வருஷம் தவம் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் மக்களை பார்க்கணும் ஆசைப்படுறாரு. மக்களை பார்த்து இந்த காலத்தை சந்திக்கணும் ஆசைப்படுறாரு. இப்போ தனிப்பட்ட மாதிரி மக்களை மீட் பண்ணல? இல்லை, யாருமே மீட் பண்ணி பேசலண்ணே. இல்லை, தனிப்பட்ட மக்கள்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியாக போய் மக்களை கண்டிப்பாக பார்ப்பாருண்ணே. அடுத்து மேற்கு தொகுதியில் அண்ணன் வருவாருண்ணே. அது பாண்டியோட அருளால் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேண்ணே. சின்ன குட்டீஸ்லேருந்து இப்போ வரையும் அண்ணன் ஒரே வார்த்தை சொன்னார். 350 கோடி நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு துறையை விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்காருண்ணே. அது நல்லபடியாக செய்வார்ண்ணே. தலைமை வந்து எங்களோட தலைமையாக தான் ஆகும். அடுத்து ஒரு ஆப் ஆரம்பிக்க போகிறாரு. அந்த ஆப்பில் இதே தெரிஞ்சிருந்தேன் உங்களுக்கு எத்தனை பேர் சேர்க்கணும், எத்தனை பேர் இது பண்ணணும். அவங்க சொன்னாங்க, இல்லை டிஎம்கே சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, டிஎம்கே வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அந்த ஸ்டாலின் வர்றாரு, விடியலை தரப்போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எப்படி, அது என்ன எதுக்கானே ஓட்டுறாங்க? எங்களோட தளபதி ஃபோட்டோ எடுத்து ஒட்டிட்டு 200 ரூபா கொடுத்தாங்க, வச்சாங்க. இதுக்கான பண்ணுறாங்க. அது எதுக்கு கோலாதனம் பண்ணுறாங்க? தெரியாமல் தான் கேட்குறேன். அது எதுக்கு பண்ணணும்? 2020 நாங்கள் தெரிஞ்சு போச்சு. அப்போ எதுக்கு மறுபடியும் பேசுகிறீங்க? பாவத்தை பெண்கள் பிள்ளை பாதுகாப்பு கிடையாதுண்ணே. ஏன் இப்படி பண்ணுறாங்கண்ணே? என்ன காரணம்ண்ணே? இது டபுள் மடங்காக முடிஞ்சிடும்ண்ணா மாநாடு. அடுத்து இன்னொரு மாநாடு வெயிட்டாக செய்வாங்கண்ணா. அது எங்கேயும் தெரியாதுண்ணா. எங்களுக்கு தெரியல இன்னும். எங்களுக்கு தெரிஞ்சு இன்னொன்று என்னென்னா, வெயிட்டான மாநாடு காமிக்கணும். முதல்ல ஏன் காமிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, மற்ற அரசியல்வாதிகள் சொன்ன ஒரு வார்த்தை தான். இவர் ஜெயிக்க போகிறாரா இல்லை தோற்றுவாரான்னு கேட்டாங்க. மக்கள் அரசியல்வாதி சொன்னாங்க. அப்போலாம் இல்லை, மதுரை மண்ணை யாரை மிதித்தாலும் எங்களை வாழ வைக்கிற மதுரை தானே, தளபதி தானே, வேறு யாருமே இல்லை. கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க? 100% நான் தரேண்ணே. எவ்வளோ பேர் தான் தரணும் நாங்கண்ணே? எங்களோட சிஎம்ஏ ஒரே ஒரு தமிழ் செய்யத்தில் சொன்னார், எங்களோட பெண்கள் தான் ஆட்சி, எங்களோட மக்கள் டிவிக்கு ஆட்சி தானே. எத்தனை பேர் டிவிக்கிலேருந்து பாதி பேர் விலைக்கு போனாங்க, அது டிஎம்கே போய் சேர்ந்தாங்க. அவங்க சொன்னாங்களாமே, ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களாமே. பண்ணட்டும்ண்ணே. அவங்க எதுக்கு தாவி போகிறாங்க? தாவி எதுக்கு என்ன போகிறாங்க? அப்படி நல்ல மனுஷன் எல்லாத்தையும் தானே அங்கே போய் டிஎம்கேல போய் சேர்றாங்க. கேட்டால் சோசியல் மீடியாவில் போடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன காரணம்ண்ணே? அது என்ன காரணம்ண்ணே? அப்போ இப்போ ரிப்போர்ட் பண்ணுறேன், எங்கள் அண்ணன் ரிப்போர்ட் பண்ண முடியுமா? அவங்களா போடுவாங்களா? அவங்களா அண்ணனை பற்றி பேசுவாங்க, விற்பாங்க, தப்பாக பண்ணுவாங்க. அப்போ எதுக்குன்னு பேசணும்? அதுக்காக எங்கள் அண்ணன் பொறுப்பேற்றுக்குருவாரா? ஏன்னா